விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த பதிவை பார்க்கணும் அப்படின்னா இவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பொதுவாக சில நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல பெருமளவு ஈடுபடவே மாட்டாங்க. என்ன நம்புறேன் நானு, என்னுடைய வேலையை நம்புறேன், என்னுடைய ஆற்றலை நம்புறேன் அப்படின்ற மாதிரியாக தான் இருப்பாங்களே ஒழிய வேற எந்த விதமான சில விஷயங்களிலும் இவங்க இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த பிரார்த்தனைகள், ஒரு தெய்வ வழிபாடு, ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய ரொம்ப அதிக அளவு விருப்பப்படாதவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள். காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம்ன்றது நீண்ட நாள் வியாதி, வழக்குகள், கடன் தொந்தரவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அவமானங்கள், அசிங்கங்கள், இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், ஒரு ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இந்த 8ஆம் இடம். 8ஆம் இடம் ராஜயோக ஸ்தானமும் கூட. ஒரு மறைமுகமான ஒரு வருமானத்தை எல்லாம் இல்லீகலா சில விஷயங்களை எல்லாம் செய்ய வைக்கும் இந்த 8ஆம் இடம். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த இடத்துல சந்திரன் நீச்சம் அடைகிறார். அதனால அந்த மன பலவீனங்கள் அப்படின்றது அதிகமா இருக்கும். வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப போல்டா இருப்பாங்க, ஆனா உள்ள பாத்தீங்கன்னா பயம், அவ்வளோ பயம் இருக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த மட்டுக்கும் எல்லாத்தையும் ரொம்ப ஓப்பனா பேசுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்ற பேரு, அதுக்கு பேரு பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எல்லாத்தையும் பேசுறது எல்லாத்தையும் பேசிட்டு அதை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்ற ஒரு நேம்ல அண்டர்லைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா அது எல்லாத்தையும் பேசிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு இவர்களுக்கு தூக்கம் வராது. என்னடா இது, நம்ம இப்படி பேசிட்டோமே, நமக்கு மனசு என்னதான் ஆச்சு, நம்ம எந்த நிலையில இருந்தோம், இந்த மாதிரியாக எல்லாம் ஒரு ஆள் மனதுல ஒரு பதட்டமும் ஒரு பயமும் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எப்போதுமே ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கணும். உங்களுடைய வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி அந்த குரு பகவான். அந்த குரு பகவான் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஒரு நேர்மைக்கு சொந்தக்காரர். அதுதான் இவங்க செய்யறாங்க. நான் முதல்லயே சொல்லிட்டேன் இல்லையா, ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்ற குணத்தை அண்டர்லைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படிதான் செய்வேன், இவ்வளவுதான் இருக்க முடியும் என்னால அப்படின்ற மாதிரியாக ஒரு நேர்மைக்கு பெயர் போனவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அப்போ அந்த வாக்குஸ்தானத்திற்கு உண்டான சில விஷயங்களை இவர்கள் ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கணும். யார் என்ன கேட்டாலும் சரி நான் பண்றேன், அப்புறமா பண்றேன் அப்படின்ற மாதிரியாக சில விஷயங்கள்ல ஒரு பாஸ் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னா இவர்களுக்கு நன்மைகள் அதிகப்படியாக நடக்கும். அப்போ இப்ப இந்த பராபவ வருடத்துல நீங்க எப்படி இருக்க போறீங்க? இந்த பராபவ வருடத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ப்ரிடிக்ஷனே கிடையாது. உங்களுக்கு ஒன்லி அட்வைஸ் தான். ஏன்னா நிறைய பேரு விருச்சிக ராசி என்பர்கள் என்னுடைய கிளையன்ஸ் இருக்கிறாங்க. எவ்வளவு வாட்டி நான் பலன் சொன்னாலும் திரும்ப திரும்ப அதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மேடம் நான் இப்படி இருக்கேனே, இப்படி எப்போ கிடைக்கும், இது எப்போ கிடைக்கும், அப்படி எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியாக அந்த விஷயங்களை என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா, யாராவது ஒருத்தர் அதை சொல்லும் போது ஓகே நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியாக தன்னுடைய சுய புத்தி அப்படின்ற ஒர்க்காகாத இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருக்கிறாங்க. அதனால இந்த ராசி என்பர்களுக்கு இந்த பராபவ வருடத்துல கொடுக்கக்கூடிய முதல் அறிவுரை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வேலையை மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். உங்களுடைய வேலை அல்லாத சில விஷயங்களை நீங்க தலையிடவே கூடாது. ஒரு அலுவலகத்துல வேலை பாக்குறீங்க, உங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பாருங்க. உங்களுடைய உயரதிகாரிகள் கொடுக்கக்கூடிய வேலையை ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட நீங்க முடிக்கணும். இல்ல எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், அவர் என் கூட 10 வருஷமா வேலை பார்க்கிறார், பாவம் அவர் ஒரு வாரம் லீவ் எடுத்துட்டாரு, அவருக்கு உண்டான வேலையும் நான் சேர்த்து பாத்துறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதனால பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஏன்னா அவர் உங்களைதான் சுட்டி காட்டுவாரு. இவர் செஞ்ச வேலையினாலதான் எனக்கு பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்ற மாதிரியாக உங்களை கை காமிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாரு. அதை செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது பொறுப்புகள்ல இருந்து தவறவே கூடாது. ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த பொறுப்பை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க விரைவாக செயல்படுத்துறீங்க அப்படின்றதுதான் இந்த பராபவ வருடம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான
முக்கியமான ஒரு பாடம். எப்போதுமே ரொம்ப ஃபாஸ்ட், சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மாதிரி தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் செயல்படுவாங்க. ஆனா இப்போ இந்த பராபவ வருடத்துல நீங்க செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்லோ மோஷனா செஞ்சா என்ன அப்படின்ற மாதிரியாக இருக்கும். அதுல கொஞ்சம் நீங்க இது பண்ணிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து தொழில் ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது நீங்க உங்களுக்கு உண்டான தொழில் முயற்சிகளை இடைவிடாமல் போட்டுக்கிட்டே இருக்கணும். யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு இருந்தீங்க அப்படின்னா தொழில்ல வளரவே முடியாது. நிறைய எஃபர்ட் போட்டுட்டே இருங்க. உங்களுக்கு உண்டான பிசினஸ்க்கு உண்டான ஆட்களை தேடிக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இந்த பராபவ வருடத்துல உங்களுக்கு ஜூலைக்கு மேல காத்துட்டு இருக்குது. அதனால அதை நீங்க பயன்படுத்தும் போது நல்ல வளர்ச்சிகளை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் கணவன் மனைவி உறவுகள் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா கணவன் மனைவி உறவுகள்ல சில தேவையில்லாத ஒரு அசிங்கங்களோ தேவையில்லாத அவமானங்களோ ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. அதை பத்தி நீங்க பெரிய அளவுக்கு கேர் பண்ணினீங்க அப்படின்னா அங்க பிரிவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு பாசிங் கிளவுட்ஸ், இதெல்லாமே நம்ம கடந்து வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையை செட் பண்ணுங்க. ஏன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் நீங்க செட் பண்ணக்கூடிய மனநிலையை பொறுத்துதான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு இல்லாம இருக்கு அப்படின்ற ஒரு முடிவை நீங்க செயல்படுத்த முடியும். அதனால என்ன ஒரு அவமானங்கள் வந்தாலும் என்ன ஒரு அசிங்கங்கள் வந்தாலும் அதை மிக பொருட்படுத்தாமல் ரொம்ப அலட்சியமாக விடும்போது அந்த பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கு. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வேலையில மிக கவனம் தேவை. அந்த கவனம் இல்லாத டயத்துல உங்களுடைய வேலை பறிக்கப்படுறதுக்கும் உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேரை லே ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்களை எல்லாத்தையுமே லே ஆஃப் பண்ணியாச்சு. உங்களை மாத்திரம் விட்டு வச்சிருக்கிறாங்க. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப பொறுப்போட வேலை செய்யணும். நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்க முக்கியமாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றது இந்த பராபவ வருடம் இருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த விருச்சிக ராசி என்பர்கள் செய்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு வருடத்தை மிக எளிமையாக கடக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய 3ஆம் இடத்துல ராகு பகவான் வர்றதுனால உடன் பிறந்தவர்கள் கிட்ட பெரிய அளவுக்கு கனெக்ஷன் வச்சுக்க கூடாது. ஏதோ ஒண்ணு வீடை ஒரு ரெனோவேட் பண்றீங்க இல்ல ஒரு உடன் பிறந்தவர்களோடு சேர்ந்து தொழில் செய்றீங்க அப்படின்னா அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் அப்படியே டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றது நல்லது. பெரிய அளவுக்கு கொடுக்கல் வாங்கல்கள் வச்சுக்காதீங்க. என்னுடைய உடன் பிறந்தவர் தானே, அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் வாங்கிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுல எல்லாம் சாதகமான ஒரு சூழ்நிலை வராது, வழக்குகள் தான் வரும். இதுல எல்லாம் கவனமா இருந்துட்டீங்கன்னா போரும். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த பராபவ வருடம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர். நான் நன்றி, வணக்கம்.